ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேட். தமிழ் கேடில் கற்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆன்லைன் ட்ரைனிங்கோடைய சாம்பிள் தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், நாங்கள் கேட் அண்ட் பீமெல்லாம் வந்து ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோன்னு வந்து சொல்லியிருந்தேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், ஆன்லைன் ட்ரைனிங் எப்படி இருக்கும், நேரில் படிக்கிற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமான்னு நிறைய டவுட் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த சாம்பிள் வீடியோ நான் இப்போ போட்டிருக்கேன். இது ஆல்ரெடி இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் நாங்கள் ஆன்லைன் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு சாம்பிள் வீடியோ மட்டும் அந்த ஆன்லைனில் பண்ணதை நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது. நான் இப்போ என்ன ட்ரெயினர் உங்கள் பக்கத்தில் மட்டும்தான் இருக்க மாட்டாங்க, மற்றபடி ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ணுவாங்க. ஸோ அதோட சாம்பிள் தான் இது. இந்த ஆன்லைன் ட்ரைனிங்கில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோடைய லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர். அவர் படிக்கிற சாஃப்ட்வேர் வந்து ஸ்டாட் ப்ரோ. ஸோ அதில் இப்போது ட்ரஸ்ட் டிசைன் வந்து போயிட்டு இருந்துச்சு, அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் இதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ சைஸ் அப்ளை பண்ணிட்டோம். அதாவது சூஸ் பண்ணியிருக்கோம் சைஸ். நம்ம ஸ்டீல் டேபிள்லேருந்து சைஸ் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பில்டிங்கில் அப்ளை பண்ணணும். இதை எப்படி ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ISMB 150 அப்படின்றத வந்து காலம் அண்ட் இந்த பிரேசிங் சப்போர்ட்ஸ் அதுக்கு கொடுக்கணும். அப்படி இப்போ ஸ்ட்ரக்சரை ஃப்ரண்ட் வியூவில் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ நம்ம கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் இதை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு, காலம் செக்ஷனை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அசைன் டு செலக்டட் பீம் அசைன். தென் அதுக்கப்புறம் ஆங்கிள் செக்ஷன்ஸ், இது வந்து மேலே இருக்கிற அந்த ட்ரையாங்கிள்ஸில் வரும். அந்த ட்ரஸ் ஒர்க்கில் ஆங்கிள் செக்ஷன்ஸ் வரும். இந்த மாதிரி சைட்டில் வந்து 2 செக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, சேனல் அப்படி இல்லைன்னா இந்த ஆங்கிள் செக்ஷன். இன்னொரு செக்ஷன் என்னன்னா டி செக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டி செக்ஷன்ஸ் வந்து நமக்கு 2 சைடும் ஃபிளான்ச் இருக்கும். இப்போ எல் செக்ஷன்ல வந்து ஒரு சைடு தான் ஃபிளான்ச் இருக்கும். இதில் ஐஎஸ்ஏ ஆங்கிள்ஸ் இது மாதிரி ஒரு சைடு தான் ஃபிளான்ச் இருக்கும் செக்ஷன்ஸ்ல. டி செக்ஷன்ஸ் எடுப்போம். இப்போ ஐஎஸ்டி டி செக்ஷன்ஸ் ரெண்டு சைடு ஃபிளான்ச் இருந்தா டி செக்ஷன்ஸ், அவ்வளவுதான். இதையும் வந்து ட்ரஸ் ஒர்க்ல யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி செக்ஷன்ஸ். இப்போ நம்ம வந்து ஆங்கிள்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஐஎஸ்ஏ ஆங்கிள் சூஸ் பண்ணிட்டு மேலே இருக்கிற சைஸ் எல்லாத்தையும் பிக் பண்ணணும். ஸோ இந்த போர்ஷனை கவர் பண்ணிட்டு அசைன் டு செலக்டட் பீம்ஸ் அசைன். ஓகே, அவ்வளோ. அடுத்தது சப்போர்ட்ஸ் அசைன் பண்ணணும் ஃபுல்லாக. சாரி, இன்னொன்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம். மேலே இப்போ சர்ஃபேஸ் கொடுத்துருக்கோம், அந்த ஜிஎஸ்டிக்கான சர்ஃபேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு திக்னஸ் கொடுக்கணும். அதுவும் திக்னஸில் தான் வரும். அது திக்னஸ் போர்ஷன்ஸில் இங்கே வந்து எலமெண்ட் திக்னஸ் வந்து காங்கிரீட்டுக்கு என்ட்ரு பண்ணுறது 10 mm மேலே உள்ளதுக்கு வந்து அங்கே என்ட்ரு பண்ணணும். இப்போ நம்ம வந்து 10 mm கீழே தான், அந்த ஜிஎஸ்டிலாம் ரொம்ப 1 mm தான் இருக்கும் திக்னஸ். அதான் இங்கே நான் இதில் வந்து மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ 0.001 அப்படின்னு வரும், 1 mm. ஓகே ஓகே, 0. டிவைட் பை 1000 கொடுத்தோம்னா 0.001 வரும். ஓகே, 0.00 வந்துருக்கு. எஸ் எஸ், ஓகே. அதனால ஒன்றும் இல்லை. 0.01 ஆட். இந்த மெட்டீரியல் மாற்றணுமா? இன்னொன்று கரெக்ட் கேட்டது கரெக்ட். மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்டீல்னு கொடுத்துடணும். அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். காங்கிரீட் தேவைப்படாது, டெலிட் பண்ணிடணும். ஓகே, தென் சப்போர்ட் அசைன் பண்ணிடுவோம். சாரி, அசைன் பண்ணி சர்ஃபேஸ் திக்னஸ் அதை வந்து நம்ம சர்ஃபேஸ் கர்சர் எடுத்துட்டு டோட்டலாக கவர் பண்ணிடணும். ஓகே, சர்ஃபேஸ் மட்டும் இப்போ கவர் ஆகிடும். கர்சர் எடுத்துருக்கோம். அசைன் டு செலக்டட் சர்ஃபேஸ் அசைன், அவ்வளோதான். ஓகே, தென் சப்போஸ் பாட்டத்தில் மட்டும் கவர் பண்ணிட்டு கிரியேட். இப்போ இது வந்து ஸ்டீல் செக்ஷனுக்கு வந்து பின்டு சப்போர்ட் வந்துடும். இதனால இப்போ ஸ்டீலுக்கும் ஃபிக்சர் சப்போர்ட் வரும். அது எந்த மாதிரி ஸ்டீல்ஸில் வரும்னா, இப்போ ஸ்டீல் இந்த மாதிரி சப்போர்ட் காலம் வந்து 2 விதமாக எரெக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று அதிகமாக காமனாக பண்ணுறது என்னன்னா, ஒரு பேட் ஃபூட்டிங், காங்கிரீட்ல ஒரு பேட் ஃபூட்டிங் கிரியேட் பண்ணிட்டு
அது மேல பிளேட் ஸ்டீல் பிளேட்ல போல்ட் வச்சு கனெக்ட் பண்றதுதான் காமனா பண்றது. எப்பவுமே பண்றது அதுதான். எப்பயாவது ஒரு ரேர் கேது, ஏன்னா ஏன் அப்படி பண்றாங்கன்னா ஈஸியா நம்ம டிஸ்மாண்டில் பண்ணிட்டு அடுத்த கொண்டு போயிடலாம், அது ஒரு யூஸ். அப்படி ரேரா யூஸ் பண்றது என்னன்னா ஃபிக்ஸ்டா, அந்த ஃபிக்ஸ்ட் சப்போர்ட் எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மூவ் ஆகவே தேவையில்லை, ஃபிக்ஸ்டா இங்கே தான் இருக்க போகுதுன்னு அவங்களே ஒரு முடிவு பண்ணிட்டு போல்ட் போட்டு கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபவுண்டேஷன் ட்ரென்ச்சுக்குள்ளேயே அந்த காலமை உள்ள வச்சு காங்கிரீட் போட்டு ஃபில் பண்ணிடுவாங்க. அப்போ அது அப்படியே அந்த காங்கிரீட் அந்த காலத்தை நல்லா பிடிச்சிக்கிறோம். அது மாதிரி ஃபிக்ஸ்டு சப்போர்ட் அதெல்லாம் ரொம்ப ரேர் கேசஸ். இப்போ நம்ம மெயினா யூஸ் பண்றது எல்லாமே இந்த பேஸ் பிளேட் கனெக்ட், அந்த கனெக்ஷன் பேர் வந்து பேஸ் பிளேட் கனெக்ஷன். ஓகே. இது மாதிரி பண்றதுதான் எப்போ இங்க இருக்குது போட்டோவே இருக்குது, இதுதான் காமனா யூஸ் பண்றது. கண்டிப்பா கொடுங்க ஷேரிங்ல. இதுதான் இந்த மாதிரி கேசஸ் வந்து பிண்டு ஃபூட்டிங். அதுவே பிளேட் வைக்காம அந்த ஸ்டீல் காலத்தையும் காங்கிரீட்டுக்குள்ள சப்மர்ஜ் பண்ணி உள்ள மெர்ஜ் பண்ணிருந்தாங்கன்னா அதை தான் ஃபிக்ஸட் சப்போர்ட்டா கொடுப்போம் நம்ம. அது ரொம்ப ரேர் கேசஸ் தான். அதிகபட்சம் அந்த மாதிரி பிளேட்ஸ் தான் வேணா ரிமூவ் பண்றதுக்காக தான், ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நம்ம பின் அசைன் பண்ணிடலாம். நம்ம அப்படி செலக்ட் பண்ணிட்டே போகிறதுனால ஆட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அசைன் மட்டும் பண்ணாலே போதும். ஓகே, அடுத்தது லோ கேஸ் டீடைல். லோட் டெஃபினிஷன்ஸ்ல வந்து இதில் 2 டைப் லோட் வரும். விண்ட் ஃபோர்ஸ் ஒன்று, டெட் லோடு அப்ளை பண்ண, ரெண்டுமே அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். லைவ் லோடு இதில் வராது, ஏன்னா இது மாதிரி நம்ம எந்த மேலே ஏறி எதுவும் பண்ண போறதில்லை, இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் பண்ண போறதில்லை, அதனால லைவ் லோடு அதில் வராது. டெஃபினிஷன், விண்ட் டெஃபினிஷன், ஆடு. ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்துச்சு அது டெஃபினிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடணும். விண்டு அதை ஆட் கொடுத்துருக்கோம். டைப் 1 நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணணும், ஜஸ்ட் விண்டு 1 வச்சுட்டு ஆட் பண்ணிட்டாலே போதும். ஓகே, இப்போ இந்த இடத்துல கால்குலேட் அஸ் பர் ASCE, இது வந்து அமெரிக்கன் கோட் படி தான் டிசைன் ஆகும். நமக்கு என்ன தேவைன்னா ஸ்பீடு வந்து ஃபோர்ஸா கன்வெர்ட் ஆகணும், அவ்வளவுதான். அந்த கன்வர்ஷனுக்கு இந்த கோட் புக் தான் வேணும். நமக்கு டிசைன் பண்ணும்போது தான் கரெக்டா இந்தியன் ஸ்டாண்டர்ட் புக்கே நமக்கு வேணும். ஏன்னா கன்சிடரேஷன் நம்மளோட வேற மாதிரி இருக்கும், அமெரிக்கன்ல வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் பொறுத்து அந்த லோடு கன்வர்ஷனுக்கு நம்ம எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு தேவை கன்வர்ஷன் மட்டும்தான். இப்போ கால்குலேட் போயிட்டு இந்த இடத்துல கேட்டகரிஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். பில்டிங் கிளாசிஃபிகேஷன் கேட்டகரிஸ், அதாவது இந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆச்சுன்னா பீப்புள்ஸ்க்கு எந்த அளவுக்கு அது பாதிப்பு இருக்கும், அதுதான் அந்த கேட்டகரிஸ். இதோட இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணி நினைக்கிறேன். கேட்டகரி நான் என்ன, எக்ஸ்போசர் நான் என்னன்னு சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, அடுத்தது நம்ம 2 வச்சுக்கலாம், 3 வச்சுக்கலாம். இது ஒரு அசம்பிளி பில்டிங் மாதிரி எடுத்து 3 வச்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் இந்த பேசிக் விண்ட் ஸ்பீட்ஸ்ல வந்து சிட்டியை பொறுத்து நம்ம விண்ட் ஸ்பீடு சூஸ் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல 39 வந்து அதை கொடுத்துருங்க, கோயம்புத்தூர் விண்ட் ஸ்பீடு கொடுத்துருங்க. அதை அந்த IS 875 Part 3ல செக் பண்ணணும். டைப் பண்ணுங்க. மீட்டர் பர் செகண்ட்ஸ். எக்ஸ்போசர் வந்து லொகேஷன்ஸ், அர்பன் ஏரியாவில் இருக்கா, ரூரல்ல இருக்கா, சீஷோர்ஸ்ல இருக்கா, அது மாதிரி. எக்ஸ்போசர் B அப்படின்னா அர்பன் ஏரியா, C அப்படின்னா ரூரல், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வரும். Bல இருக்கட்டும், நம்ம அர்பன்ல இருக்கட்டும், அந்த மாதிரி கன்சிடர் ஆகட்டும். அது வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு கொடுக்கணும். இது வந்து லாட்டிக்ஸ் ஃப்ரேம் ஒர்க். இந்த மாதிரி ட்ரஸ் ஒர்க் எல்லாம் லாட்டிக்ஸ் தான் சொல்லுவாங்க. அந்த ஷேப்புக்கு பேர் வந்து லாட்டிக்ஸ். இதோ இங்க பாருங்களேன். இது மாதிரி நோடு வச்சு ஜாயிண்டா இருக்கிறது எல்லாமே லாட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளும் ஸ்டார்ட் அதே டெக்னிக் தான் பண்றோம், நோடு வச்சு ஜாயின் பண்றோம். ஓகே, அது எல்லாத்தையும் லாட்டிக்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி லாட்டிக்ஸ் ஃப்ரேம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எல்லாமே
எல்லாமே சேம் இதே தான் ஸ்டீல் லைன் பண்றோம். ம். அதனால அந்த இது வந்து ஒரு பொதுவான பேர் லாட்டிக்ஸ்னு உட்டும் கிடையாது, லாட்டிக்னா ஸ்டீலும் கிடையாது. ஓகே. பொதுவான பேர் இப்படி கனெக்ட் பண்ணா அது பேர் லாட்டிக்ஸ்னு அர்த்தம். இங்க வந்து சப்போர்ட்டிங் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் ஒர்க் வந்து ஹீல் மேல பண்ண போறோமான்ற ஒரு கொஸ்டின் தான் அது. ஹீல் ஆர் எஸ்கேப்மெண்ட்ல, அதாவது நார்மல் கிரவுண்ட் லெவலோட கொஞ்சம் சர்டன் ஹைட்ல பண்ண போறோம் அப்படின்னா இதை கொடுக்கணும் நம்ம. அவ்வளோதான். அதிகபட்சம் ஒரு 10 மீட்டருக்கு மேல போனதான் கன்சிடர் பண்ணுவாங்க. நார்மல் கிரவுண்ட்ல இருந்து நீங்க வைக்க போற அந்த ஸ்ட்ரக்சரோடைய ஹைட் வந்து 10 மீட்டர்ல இருக்கு ஹைட்ல அப்படின்னா அப்ப அதெல்லாம் என்டர் பண்ணிடும். அது கீழே வச்சுலாம் பண்ண வேண்டாம். லைட்டா சும்மா மேடு மாதிரி இருக்குனால பண்ண வேண்டாம். ரொம்ப ஒரு சின்ன ஒரு பார்க்க மலை மாதிரி தெரியுதுன்னா அதில் பண்ணிடலாம். அவ்வளோ. அப்போ வந்து எஸ் கொடுத்து அந்த அதோட லெவல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிடலாம். மலையா அந்த மவுண்டன் ஹைட் அதெல்லாம் என்டர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கன்வெர்ட் ஆயிரும். அந்த ஸ்பீட் எல்லாமே இங்கே லோடாக கன்வெர்ட் ஆயிருக்கும். அதை போய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியில் நம்பர் 1. அதாவது இப்போ 1 கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம எவ்வளோ கொடுத்தோம், ஸ்பீட் வந்து 39 மீட்டர் கொடுத்தோம். 39 மீட்டர் per செகண்ட்ல விண்ட் ஸ்பீட் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணோம். இப்போ நான் ஃபேக்டர்ல 1 கொடுத்தேன் அப்படின்னா 1 × 39 அவ்வளோதான். நம்ம என்ன லோடு கொடுக்கணும் அப்படியே நம்மளோட சிட்டியில் என்ன விண்ட் ஸ்பீட் இருக்கோ அது அப்படியே அப்ளை ஆகும் ஸ்ட்ரக்சர் மேல. இல்ல அப்போ வந்து 39 per மீட்டர் per செகண்ட் வந்து கான்ஸ்டன்டா இல்ல, விண்ட் ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்டா அந்த சிட்டிக்குள்ள இல்ல, அப்பப்ப திடீர்னு வேகமா காத்து வீசுது அப்படின்னா நீங்க 2 கொடுக்கலாம். அந்த மல்டிபிள் ஃபேக்டர் வந்து 2 கொடுக்கலாம். அப்ப என்ன ஆகும், 2 × 39. அப்போ வந்து சடனா 60 மீட்டர்ல விண்ட் ஸ்பீட் இருந்துச்சுன்னா என்ன ஸ்டீல் அதை ரெசிஸ்ட் பண்றதுக்கு என்ன ஸ்டீல் செக்ஷன் தேவையோ அதை நமக்கு ஷோ பண்ணுவோம் சாஃப்ட்வேர். அவ்வளோ. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அட்வான்ஸா அந்த ஹை ஸ்பீடையே தாண்டுற அளவுக்கு ஸ்டீல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரக்சரல் வைஸா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். பட் இது மாதிரி ஃபேக்டர் இன்க்ரீஸ் பண்ண நமக்கு எக்கனாமிக்கல் வைஸா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடும். எக்கனாமிக்ஸ் டவுன் ஆயிரும், ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிரும் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணா. அதாவது நார்மலா விண்டுக்குலாம் எவ்வளவு கொடுப்பேன், இந்த ஸ்பீட்லாம் அப்படியே ஆக்சுவல் ஸ்பீட் தான் அப்ளை. ஏன்னா அந்த புக்ல கோட் புக்ல இருக்கிறது மேக்ஸிமம் ஸ்பீடு தான். அதனால அதைத்தான் இங்க அப்ளை பண்ணுவோம் நம்ம. அதாவது ஆக்சுவல் ஸ்பீட் அப்படியே தான் அப்ளை பண்ணுவோம், அதை கொடுத்துடலாம். அப்படியே உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த்தா வேணும்னா மட்டும் ஒரு 1.5 to இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. நம்ம கொடுக்குற நம்ம சேஃப்டி பொறுத்து நம்ம கொடுக்கறது தான். ஓகே, இப்போ ஆட் பண்ணிடலாம். சேம் இதே மாதிரி கான்கிரீட்க்கு இதே டெக்னிக் தான். முன்னாடி இதில் பில்டிங்ல தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். எக்ஸ்போசர் அசைன் டு வியூ கொடுக்கணும். இப்போ அசைன் டு வியூ அசைன். ஓகே, இப்போ லோட் கேஸ் டீடைல் ஆட் இதில் வின் லோ asserted low. ஓகே, இப்போ இதில் வந்து வேல்யூஸ் விண்டுக்கு வந்து வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஜஸ்ட் இப்போ டைரக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, இந்த இதில் இந்த செலக்ட் பண்ணிட்டு ஆட் டைரக்ஷன்ஸ் எப்படி சூஸ் பண்ணோம்னா, எங்க லென்த் அதிகமா இருக்கோ அந்த டைரக்ஷனை தான் சூஸ் பண்ணணும் நம்ம. ஏன்னா அங்கதான் விண்டு போகிறது அதிகமா ரெசிஸ்ட் ஆகும். இப்ப இதுல வந்து நமக்கு அதிகமான ஸ்டாண்ட் இருக்கு அப்படின்னா அது இதை எக்ஸ் டைரக்ஷன்ல தான் இருக்கு. எக்ஸ் டைரக்ஷன்ல தான் அது ஸ்டாண்ட் அதிகமா இருக்கு. ஸோ இது லோட்ல எக்ஸ் டைரக்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹைட் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும், டோட்டல் ட்ரெஸ்ஸோட ஹைட். இப்போ நான் இதுல கீழே வந்து ஸ்டட் வந்து நம்ம 10 மீட்டர் கொடுத்துருக்கோம்.
அது மேல ட்ரஸ்டோட ரைஸ் வந்து 2.7 மீட்டர். டோட்டலா 12.7 மீட்டர் வரும். இதை மட்டும் என்டர் பண்ணிட்டு ஆட் கொடுத்துடணும். அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் அதுல, இந்த ஓப்பன் ஸ்ட்ரக்சர்னு கீழே இருக்கும். இது பில்டிங் ப்ளஸ் ரெண்டுக்குமே இந்த ஆப்ஷன் ஷோ ஆகும். இப்ப இந்த ஓப்பன் ஸ்ட்ரக்சர் என்னன்னா பக்கத்துல வேற எந்த பில்டிங்கும் இல்ல, இது ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல இருக்கு இந்த ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹால் வந்து ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து ஆனா எக்ஸ்போசர்லயே வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், பி கொடுத்துருக்கோம். அர்பன்ல இருக்க மாதிரி தான் கன்சிடர் பண்ணிருக்கோம். அப்ப அது ஓப்பன் ஸ்ட்ரக்சர் வராது, கிளாசிபிகேஷன் அது வராது. ஓகே ஓகே, ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ். விண்ட்லோட அப்ளை ஆயிருக்கும். அடுத்தது டெட் லோட். டெட் லோட் வந்து செல்ஃப் ஹைட் மட்டும் வரும். ஸ்டீலோடைய செல்ஃப் ஹைட் ஃபேக்டர் வந்து 1.15. ஓகே, ஹையர் ஸ்டாண்டர்ட் படி நீங்க நம்ம அதிகமா தரதுனாலும் தரலாம். ஆனா அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், நமக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.15 இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி கொடுத்துட்டேன். ஆட், க்ளோஸ். செல்ஃப் ஹைட் இதை வந்து அசைன் டு வியூ தான். சைன் எஸ், ஓகே, அவ்வளோதான். இதை மட்டும் கொடுத்துட்டு இன்னொன்று பண்ணணும், நம்ம கம்பைன் பண்ணிடலாம் லோட் காம்பினேஷன் பண்ணிடலாம். ஏன்னா இப்போயே அனலைஸ் ஆகும், ரெண்டு லோடுமே அட்டன் டயத்தில் வர மாதிரி அனலைஸ் ஆகும். ஆனால் என்ன ரிசல்ட் நமக்கு தனித்தனியாக வரும். விண்டு அண்ட் டெட் ரெண்டையுமே கம்பைன் பண்ணணும். இப்ப ரெண்டு தனித்தனி கேஸ்ல இருக்கு. அப்ப நமக்கு ரிசல்ட் எப்படி வரும்னா, விண்டு லோடு மட்டும் அந்த கட்டடத்துல அப்ளை ஆனா என்ன ரியாக்ஷன் இருக்கும், டெட் லோடு மட்டும் அப்ளை ஆனா என்ன ரியாக்ஷன், அப்படி தனித்தனி ரிசல்ட்டா வரும். நமக்கு வந்து அட்ட டயத்துல ரெண்டு ஃபோர்ஸுமே அப்ளை ஆகி ரிசல்ட் வரணும். அப்ப கம்பைன் பண்ணணும், லோடு வந்து கம்பைன் பண்ணணும். இப்ப இது வந்து காங்கிரீட்டுக்கும் பண்ணலாம் நம்ம. ஆனாலும் இப்ப ஜஸ்ட் அனலைஸ்ல நம்ம கம்பைன் பண்ணலனா கூட ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்றோம்ல, அந்த ஸ்டீல் டிசைன் பண்றோம்ல, அப்போ வந்து சாஃப்ட்வேர் ரெண்டையும் சேர்த்து தான் எடுத்துக்கும். ரெண்டு லோடும் அப்ளை ஆச்சுன்னா எவ்வளவு ஸ்டீல் தரணுமோ அதை தான் சாஃப்ட்வேர் கொடுக்கணும். அதனால ஒண்ணு இல்லை, இது நம்ம ரிசல்ட் ஷோ பண்றதுக்கு மட்டும் தான் நம்ம இப்படி கம்பைன் பண்றோம். இதோட கண்டிஷன் வந்து IS 456 புக்ல இருக்கும். கண்டிஷன் கம்பைன் பண்றதுக்கான கண்டிஷன், லோட கம்பைன் பண்றது கண்டிஷன் வந்து IS 456ல இருக்கும். அதாவது இப்ப நம்ம நார்மல் RCC பில்டிங்னா ஒரு சில நேரம் வந்து வெறும் இன்டர்னல் ஃபோர்ஸ் மட்டும் கொடுப்போம், ஸ்டாட்டிக் லோட்ஸ் மட்டும், அதாவது டெட் லோட் லைவ் லோட் மட்டும் கொடுப்போம். அப்ப அதுக்கு எவ்வளவு ஃபேக்டர் தரணும்னு கண்டிஷன் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸையும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸையும் சேர்த்து கம்பைன் பண்ண போறோம். அப்ப அதுக்கு எவ்வளவு ஃபேக்டர் தரணும், இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து IS 456 புக்ல இருக்கும். IS 456 டேபிள் நம்பர் 18 அதுல இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் இந்த வெப்ல சர்ச் பண்றேன், அப்படியே வெப்ல சர்ச் பண்ணிடுவோம். டேபிள் நம்பர் சொன்னீங்களா? நம்ம 18 லோட் காம்பினேஷன்ல சர்ச் பண்ணுங்க. நான் சர்ச் பண்ண கரெக்டா வரல, டைப் பண்ணுங்க. இதுவா IS 456? கரெக்ட், லோட் காம்பினேஷன் அதேதான். as per 800 கொடுங்க, வந்துச்சு, அதுவும் கூட வந்துச்சு. காம்பினேஷன் அந்த சர்ச் பாக்ஸ்ல as per 800 வந்துச்சு நினைக்கிறேன். இங்க ஒன்று இருக்கு, இதுதான். இது வந்து காங்கிரீட் IS 456 இருக்க. மேல சர்ச்ல இருக்குல்ல, ஆமா, அது அப்படியே as per 800 IS 800 கொடுங்க. அந்த 456 எடுத்துட்டு 456 அழிச்சிட்டு 800 கொடுங்க. என்ன அதுல என்ன ஃபேக்டர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் டேபிள சூஸ் பண்ணுங்க, ஸ்டீல் டிசைன் லோட்ஸ் அண்ட் ஃபோர்ஸஸ். இதுதான். இதுல பாருங்களேன், டெட் லோட் அண்ட் விண்ட் லோட கம்பைன் பண்ணோம்னா எவ்வளவு ஃபேக்டர் தரணும்னு கொடுத்துருவாங்க. டெட் லோட், விண்ட் லோட், ஆமா, பாருங்களேன், 1.5 கொடுக்கணும். கரெக்ட். அந்த நாலாவது ரோ டெட் லோடையும் விண்ட் லோடையும் கம்பைன் பண்ணா ஃபேக்டர் வந்து 1.5 கொடுக்கணும். ஓகே, இப்போ கம்பைன் பண்ணலாம். டேபிள் நம்பர் 2
IS 800ல டேபிள் நம்பர் 2 நோட் பண்ணிக்கோங்க. அது சொல்லுது. காங்கிரீட்டுக்கு வந்து IS 456 காங்கிரீட்டுக்கு 456 டேபிள் நம்பர் 18. ஓகே. ஸ்டீலுக்கு 800 டேபிள் நம்பர் 2. ஓகே. அவ்வளவுதான். இப்ப கம்பைன் பண்ணுவோம். நோட் பண்ணிட்டீங்கல்ல? காம்பினேஷன் பண்றதுக்கு வந்து லோட் கேஸ் டீடைல்ஸ் சூஸ் பண்ணணும். லோட் கேஸ் டீடைல்ஸ் சூஸ் பண்ணிட்டு ஆட் சைடுல லெஃப்ட் சைடுல இருக்கும் டிஃபைன் காம்பினேஷன் அண்ட் ஆட்டோ லோட் காம்பினேஷன் அப்படி. இப்போ டிஃபைன் காம்பினேஷன்ல நம்மளே ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டு ஃபேக்டர் மட்டும் இங்க கொடுத்தா போதும். 1 இருக்கு இல்லையா, அதை 1.5 கொடுத்தா போதும். ஓகே. இப்படி நமக்கு ஃபேக்டர் தெரிஞ்சிச்சுன்னா நாமளே இங்க என்டர் பண்ணிக்கலாம். அப்படி நமக்கு ஃபேக்டரே தெரியல, கோட் புக்கு ரெஃபர் பண்ண டைம் இல்ல, கோட் புக் ரெஃபர் பண்ண அதாவது கோட் புக் நம்மகிட்ட இல்ல அப்படின்னா ஆட்டோ கொடுத்துடணும். ஆட்டோ லோட் கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்தியன் கோட் மட்டும் செலக்ட் பண்ணா போதும், ஃபேக்டர் அதை எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல ACIல இந்தியன் கோட்ஸ் ஜெனரேட் லோட்ஸ் கொடுத்த உடனே பாருங்க 1.5 அதுவே எடுத்துக்கிறோம். ஓகே. இந்த மாதிரி சூஸ் பண்ணிடும் ஆட். அவ்வளவுதான். ஸோ மல்டிபிள் கேசஸ்க்கு நமக்கு மல்டிபிள் கேசஸ்க்கு லோட் கிடைக்கும். அந்த டேபிள் இருக்க எல்லா கேசஸ்க்கும் லோட் கிடைக்கும். ஓகே. ஆனால் நமக்கு ஃபர்ஸ்ட் இதுலேயே 1.5 நம்மளோட ரிசல்ட் வந்து எங்க பார்க்கணும்னா கேஸ் நம்பர் 7ல பார்க்கணும். ஏன்னா அதுல தான் லோட் நம்பர் 1 and 2க்கு 1.5 கொடுத்துருக்காங்க. ஓகே. மற்றதெல்லாம் பாருங்க -1.5 அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். ஆமா. அது நமக்கு தேவைப்படாது. அதாவது மல்டிபிள் கேசஸ் காமிக்கும் நமக்கு. ஆனா கம்பைன்டு தான். இப்ப இந்த 4 கம்பைன்டு தான், 5 கம்பைன்டு தான், 7 கம்பைன்டு, 8 கம்பைன்டு. அது நம்ம ரிசல்ட் எடுக்க வேண்டியது நம்பர் 7. ஓகே. ஓகே. ஏன்னா அதுலதான் 1.5 இருக்கு, பாசிட்டிவ்ல கொடுத்துருவோம். ஏன்னா ஃபேக்டர்ஸ்லாம் பாசிட்டிவ்ல தான் வரும், அதை நம்ம எடுத்துக்கலாம். வந்து 1.2 ஏன்னா அது டேபிள்ல இருக்கு இல்லையா, அதனால டோட்டலா எடுத்திருக்காங்க. இந்தியன் புக்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. நமக்கு எந்த ஃபேக்டர் கேஸ் வேணுமோ, அந்த லோடு வேணுமோ அதை எடுத்துக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி ஆட்டோல கொடுக்காம நாமளே டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா அதை மட்டும் கம்பைன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். காம்பினேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அனலைஸ்ல ஆல் கிளிக் பண்ணிட்டு ஆட் க்ளோஸ். இப்போ இதுல ரன் அனலைஸ் பண்ணிடணும். ரன் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு இதுல இருக்கிற டிஃப்ளெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த ரிசல்ட்டுக்காக தான் நம்ம அந்த கம்பெனி பண்றோம். அந்த ரிசல்ட் காமிக்கிறேன். ஓகே, எந்த எரரும் வரல, அப்படியே டன் கொடுத்துடலாம். இப்ப நம்ம கொடுத்த விண்ட் ஃபோர்ஸ்னால இந்த காலம் வந்து எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் ஆகும் அது நமக்கு தெரியணும். ஆனா அது நமக்கு தேவையில்லை. நம்ம ஃபீல்ட்ல அப்ளை பண்ணும்போது டிஃப்ளெக்ஷன் எல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு என்ன செக்ஷன் தெரிஞ்சாலே போதும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. இருந்தாலும் டெக்னிக்கலா நம்ம தெரிஞ்ச ஒரு இன்ஜினியரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, ஏன்னா இதுதான் நம்ம காலேஜ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவோம், டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு. டபுள் கிளிக் பண்ணோம்னா அதுல இந்த ஃபுல்ல வந்துடும், டிஃப்ளெக்ஷன் சொல்லி வந்துடும். இது வந்து மில்லிமீட்டர். ஸோ நம்ம அந்த விண்ட் ஃபோர்ஸ் அப்ளை ஆச்சுன்னா அந்த காலம் வந்து 2 மீட்டருக்கு நகரும், இருக்கிற பொசிஷன்ல இருந்து 2 மீட்டருக்கு நகரும். அவ்வளவு ஃபோர்ஸ் அதுல ஆக்ட் ஆகுது. அது வந்து பாருங்க, இப்ப விண்ட் ஃபோர்ஸுக்கு மட்டும் இருக்கு இந்த இடத்துல பாருங்க. அடுத்து அதே மாதிரி டெட் லோடு மட்டும் ஆக்ட் ஆச்சுன்னா எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் இருக்கும், அதுவும் 0.04, ரொம்ப கம்மி. 0.04 மில்லிமீட்டர், தான் அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே விண்ட் லோடு மட்டும் ஆக்ட் ஆகும்போது 2000 mm அப்ளை, அப்ப 2 மீட்டருக்கு நகருது அந்த இடத்த விட்டு. அப்ப இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகக்கூடாது. அந்த மூவ்மெண்ட் ஆகாம தடுக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்டீல் அங்க எரெக்ட் பண்றோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இப்ப கேஸ் நம்பர் 7. இப்ப வந்து அட்டனேத்துல 2 ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆனா பாருங்க 4000 mm மூவ் ஆகுது. டோட்டல் பில்டிங்கோட டெட் வெயிட்டும் இந்த விண்ட் ஃபோர்ஸும் சேர்த்து ஆக்ட் ஆகும்போது அந்த 1.5 ஃபேக்டர் மல்டிபிள் ஆயிரும்ல லோடு. ஆனா ஃபர்ஸ்ட் இருக்கிற கேஸ் வந்து 39 மீட்டர் அப்படியே அப்ளை ஆனது. இந்த 7th கேஸ் வந்து 39 மீட்டர் இன்டூ 1.5. ஓகே ஓகே. பிளஸ் அந்த டெட் லோடும் சேர்ந்து வந்துருமா. அப்போ 2 லோடு அட்டனைத்துல ஆக்ட் ஆகும்போது நமக்கு காலம் வந்து 4 மீட்டருக்கு டிஃப்ளெக்ட் ஆகும். அது மாதிரி நமக்கு ஷோ பண்ணுது. இதை நம்ம ரெசிஸ்ட் பண்றதுக்கு அடுத்து டிசைன் பண்ணி கண்டுபிடிக்கணும், அங்க இடத்துல என்ன ஸ்டீல் செக்ஷன் தரணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். இதுக்கு தான் கம்பைன் பண்றோம். பட் ஆனாலும் நம்ம டிசைன் பண்ணும்போது சாஃப்ட்வேரே கம்பைன் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்கா. 2 லோடும் அட்டனைத்துல ஆக்ட் ஆனா என்ன ஃபீல் கொடுக்கணுமோ அதை தான் நம்ம கொடுக்கும். ஓகே ஓகே. ஜஸ்ட் இந்த டிஃப்ளெக்ஷன் மட்டும் இப்படி தனித்தனியா காமிக்கும்.
இப்போ ஆமா இப்போ டிஃப்ளெக்ஷன் வந்து இவ்வளவு இருக்குதுன்னு சொல்லுது. நம்ம ஆமா. வந்து எந்த இதுவுமே வரல நமக்கு. ம். கொடுத்த வரைக்கும் எல்லாம் ஓகேன்னு தான் சொல்லுது. ஏன்னா டிஃப்ளெக்ட் இவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுது. ஆமா ஆமா. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்து அந்த இடத்துல என்ன ஸ்டீல் செக்ஷன் கொடுத்தா டிஃப்ளெக்ஷன் வராம ஸ்டிஃப்னஸ் அதிகமா இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும். லென்த் பிரெத் விட்த் கொடுக்கணும். இப்ப நாம கொடுத்தது என்ன இருங்க, நாம கொடுத்தது வந்து ISMB 150. அப்ப இந்த பீம் கொடுத்தா இவ்வளவு டிஃப்ளெக்ஷன் நடக்குது அதுல. ஓகே. சோ இந்த டிஃப்ளெக்ஷனை தடுக்கணும்னா என்ன ஸ்டீல் அங்க எரெக்ட் பண்ணுன்றதை இனிமே கண்டுபிடிக்கணும். ஓ டிசைன் பண்ணி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓ இப்போ நமக்கு இது இப்போ நம்ம இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. கரெக்ட். இப்போ இந்த மாதிரி அலோவபிள் டிஃப்ளெக்ஷன் 10 mm தான். 10 mm மேல போக கூடாது டிஃப்ளெக்ஷன் ஸ்ட்ரக்சர்ல. இவ்வளவு வருது. மொத்தம் இங்க 4 meters வருது நம்ம அடிச்ச விண்ட் ஸ்பீடுக்காக. ஆனா நம்ம அனலைஸ் பண்ணும்போது எந்த இது வரலன்னு காமிக்கும். எரர்ஸ் வராது. அதாவது இந்த இதுல பண்ணும்போது எரர்ஸ் வராது. நம்ம பண்ண ஸ்கெட்ச் கரெக்ட். எரர்ஸ் வந்து என்ன செக் பண்ணோம்னா நம்ம ஸ்கெட்ச் லோட் எல்லாம் கரெக்டா கொடுத்தோமா தான் செக் பண்ணோம். ஓகே. இதை செக் பண்ணாது. டிஃப்ளெக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, அதை செக் பண்ணாது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்ன சஜஷன் தான் கிடைக்கும் நமக்கு. இந்த டிஃப்ளெக்ஷன் இவ்வளவு ஆகுது, இதுக்கு பதிலா இதை போடுங்க கரெக்டா இருக்கும் சஜஷன் தான் கிடைக்கும். எரர் ஏன் வரும்னா நம்ம ஏதாவது லோட் கேஸ் தப்பா ஆர்டர் மாத்தி கொடுத்துட்டோம், லோட் கேஸ் வந்து எம்டியா கொடுத்துட்டோம், இல்ல ஸ்கெட்சை மாத்தி தப்பா வரைஞ்சிருக்கோம், நான் மட்டும் கொடுப்போம். அப்புறம் இன்னும் ஸ்கெட்ச் மட்டும் வரைஞ்சிருப்போம், செக்ஷன் அப்ளை பண்ணாம விட்டுருப்போம். அந்த ஜியோமெட்ரில அப்ளை பண்ண அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இதுல பண்ணோம் காங்கிரஸ் பண்ணோம் இல்லையா, ஆமா. நம்ம டிஃப்ளெக்ஷன் பெருசா பாக்கல நம்ம. ஆமா, காங்கிரீட்டுக்கும் டிஃப்ளெக்ஷன் ரிசல்ட் காட்டும், நம்ம அதை பார்க்கல. ஏன்னா காங்கிரீட்டுக்கு டிஃப்ளெக்ஷன் ரிசல்ட் பார்க்க மாட்டாங்க, ஸ்டீலுக்கு தான் பார்ப்பாங்க அதிகமா. ஏன்னா அதுதான், அதாவது எலாஸ்டிசிட்டி அதிகமா இருக்க மெட்டீரியல் ஸ்டீல் தான் காங்கிரீட்டோட. ஓகே ஓகே. அதனால இதுல செக் பண்ணுவாங்க. ஓஹோ. பட் நம்ம அதுல வந்து நம்ம இப்படி பார்த்து ரிஃப்ளெக்ஷனை பார்த்து நம்ம டிசைன் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. டைரக்டாவே அப்படியே ஸ்டீல் போயிட்டா நமக்கு எவ்வளவு ராட் இருக்கணும் அதெல்லாம் காட்டிடும் நமக்கு. அதுலயும் இந்த மாதிரி வரும், டிஃப்ளெக்ஷன்ஸ் வரும். செக் பண்ணா பண்ணிக்கலாம் ஜஸ்ட். அது நம்ம சைட்ல எஸ்டிமேட் பண்ணும்போது அங்க இருக்க லேபர்ஸ்லாம் அது புரியாது என்னன்னு. நம்ம டைரக்டா ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் டீடைல மட்டும் கொடுக்குறோம், அவ்வளவுதான். நம்ம இந்த தியரிட்டிக்கலா பண்ணும்போது, டிசைனை தியரிட்டிக்கலா பண்ணும்போது இதெல்லாம் ஃபைன் பண்ணுவோம். அதுவும் நமக்கு சாஃப்ட்வேர் வந்து சொல்லி நம்ம கொடுத்துருது. ஆனா அதே நம்ம சாஃப்ட்வேர்ல பண்ணும்போது தியரிட்டிக்கல் நம்ம அனலைஸ் பண்ண தேவையில்ல, டேரக்டா ரிசல்ட்டுக்கே போயிடலாம். ஏன்னா அந்த டயத்தை மிச்சப்படுறதுக்காக தான் சாஃப்ட்வேர், நம்ம தேவைப்படாது. இருந்தாலும் பார்க்கலாம், ஏதோ நாம கொடுத்த 150க்கு இவ்வளவு டிஃப்ளெக்ஷன் நடக்குது. அப்ப நம்ம அடுத்து டிசைன் பண்ணும்போது சாஃப்ட்வேர் வேற செக்ஷனை சஜஸ்ட் பண்ணோம். 150 பத்தல, இதை ப்ரொவைட் பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்ணோம் அடுத்த இதுல. ஓகே. சோ ஓகே ப்ரோ, இன்னைக்கு இந்த அளவுக்கு போதும். நீங்க இந்த மாதிரி ஸ்கெட்ச் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரஸோட ஷேப் இதை கூட ட்ரை பண்ணி பாருங்க மறுபடியும். ஓகே, தென் நாளைக்கு நாம இதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நாம டிசைன் பார்ட்டை பார்க்கலாம். டிசைன் அண்ட் போஸ்ட் ப்ராசஸிங்னு ஒரு இது இருக்கு, அந்த ரிப்போர்ட்டை நம்ம எடுக்கிறது. ஓகே, அத பாத்துறலாம் அடுத்து. இதுலயே நம்ம டிசைன் பண்ணுவோம் இல்லையா? ஆமா, இத அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. நாளைக்கு எந்த டைம் பண்ணலாம்? இதே மாதிரி டைம் பண்றதா இல்ல எப்படி? ஈவினிங்கே பார்க்கலாம். ஆமா, சரி, ஓகே. நீங்க முன்னாடியே எனக்கு சொல்லுங்க. ஓகே ஓகே ப்ரோ, மெசேஜ் பண்ணிடுறேன். थैंक यू. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆன்லைன் ட்ரைனிங் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு, எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அது மாதிரி CAD அண்ட் BIMல ஏதாவது ட்ரைனிங் வேணும், ஆன்லைனில் படிக்கணும், நீங்கள் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க ஆனாலும் நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சந்தேகமே வேணால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட ட்ரைனிங் கண்டிப்பாக நீங்கள் மற்றதில் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே யூனிக்காகவே இருக்கும், அதனால் டவுட்டே வேணாம் உங்களுக்கு. தொடர்ந்து எங்கள் அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.